வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதை கேட்டு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலும் வழமை போல நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியுடைய ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொண்டு ஆய்வுக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். வணக்கம் சுதர்மா அவர்களே. வணக்கம் ஜினேஷ். நேற்று முன்தினம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஒபாமா அவர்கள் ஸ்டேட் ஆஃப் யூனியன் என்கின்ற உரையினை ஆற்றியிருந்தார். இதுவே அவர் பதவி விலகப் போவதற்கு முன்பதான அவரது சாதனைகள் பற்றிய அல்லது இறைமீட்டல் தொடர்பான ஒரு உரை என்று சொல்லலாம். எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அவரது கனவு உரையாகவும் இந்த உரை இருந்தது என்று சொல்லலாம். இது பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஆமாம், இந்த ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற இந்த இரு மேல்சபை மற்றும் கீழ்ச்சபை என்கின்ற அமெரிக்க காங்கிரசின் செனட் மற்றும் உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட சபைகளின் கூட்டமாகவும் இந்த ஆண்டிற்கான, அதாவது 2016 ஆண்டிற்கான திட்டங்களை அல்லது எதிர்கால சாதனைகளை நினைவு கூறுவதாகவும் இருக்கின்ற இந்த உரையில் பராக் ஒபாமா அவர்கள் தெரிவித்த விடயங்கள் பலவும் எதிர்கால அமெரிக்காவை கோடிட்டு காட்டியிருந்தன. குறிப்பாக இதுதான் அவர் பதவி வகிக்க போகும் கடைசி ஆண்டு. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி தேர்தல் நடைபெறப் போகின்றது. எனவே அவரது உரை இந்த பல தடைகளை தாண்டி அமெரிக்கா முன்னேறி இருக்கின்றது என்பதை காட்டுவதாக இருந்தது. குறிப்பாக இந்த பொருளாதார தடை, அதாவது பொருளாதார மந்த நிலையிலிருந்து, ரெசிஷன் என்கின்ற நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு வந்ததை ஒரு சாதனையாக குறிப்பிட்டிருந்தார். இது தொடரும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் உண்மையிலேயே இந்த பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீண்டு விட்டார்கள். அதை விட இந்த சுகாதாரங்கள் மற்றும் உலக நடப்புகள் போன்ற விடயங்களில் எல்லாம் அவர்களது சாதனைகள் பற்றிய பட்டியலிடுகையோடு எதிர்காலத்தில் அமெரிக்கா எவ்வாறு செல்ல வேண்டும் என்பது பற்றியும், குறிப்பாக இந்த காலநிலை வெப்பநிலை மாற்றம் மயமாதல், அதாவது பூமி வெப்பநிலை மயமாதல் குறித்த கடினமான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவரது உரை குறிப்பாக கோடிட்டு காட்டியிருந்தது. இதற்கும் மேலாக இந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்பதில் மிக உறுதியான துணியொன்றை அவரிடமிருந்து காணக்கூடியதாக இருந்தது. அதாவது தங்களது தாக்குதல்கள், இந்த அமெரிக்க சபைகள் இரண்டும், கீழ்ச்சபை மற்றும் மேல்சபை ஆகிய இரண்டும் தரை ராணுவ நடவடிக்கை என்பவற்றையும் அங்கீகரிக்க வேண்டும் என்பதும், தாங்கள் இதுவரையில் சுமார் 10,000 குண்டுவீச்சுகளை அந்த பகுதியில் மேற்கொண்டுள்ளதாகவும், உலகில் இந்த ஒரு தனிப்பெரும் சக்தியாக அமெரிக்காவால் சாதிக்க முடிந்தவற்றை அவர் தெரிவித்திருந்தார். இதனைத்தான் நான் சுருக்கமாக குறிப்பிட முடியும். உலகின் எந்த பகுதியில் பிரச்சனை நடந்தாலும் அந்த பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவை தான் தேடி வருகிறார்கள். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளை அல்ல என்ற பேச்சு தொடர்பிலும் கூட விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. இது பற்றியதொரு தெளிவான விளக்கத்தை தர முடியுமா? ஆமாம், அவர் அதை தெரிவித்திருந்தார். அதாவது இதில் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த அமெரிக்காவானது குறிப்பாக ஒரு உலக வல்லரசு நிலையிலிருந்து இன்னமும் உலகை ஆட்டுவிக்கின்றது என்கின்றதைத்தான் அவர் துணி குறிப்பிட்டிருந்தார். அதாவது உலகின் எந்த பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டாலும் யாருமே வேறு எவரையும் நாடி செல்வதில்லை, எங்களைத்தான் நாடி சென்றிருக்கின்றார்கள், நாடி வருகின்றார்கள். இந்த உலகின் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்தோம் என்று கேட்பதானால் போய் ஒசாமா பின் லாடனிடம் கேட்கலாம். ஏனென்றால் இவரது காலத்தில் தான் ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டிருந்தார். அதை குறிப்பிட்டிருந்தார். அவரிடம் கேட்க தெரியும். அல்லது ஜெர்மனின் அல் qaeda தலைவர் கொல்லப்பட்டதை கூட குறிப்பிட்டிருந்தார். அதாவது தலைமைகளை தேடியல் மற்றும் அவர்களுக்குரிய நிதி வழங்குகளை கட்டுப்படுத்தல் மற்றும் இந்த தொடர்பாடல்களை கட்டுப்படுத்தல் மற்றும் அவர்களது தாக்குதல் பயிற்சி மையங்களை துவம்சம் செய்தல் போன்ற காரியங்களில் அமெரிக்கா எவ்வாறு முன்னிலை வகிக்கிறது என்பதை காரணம் காட்டி, மற்றும் இந்த அமெரிக்கா உலகின் எந்த பிரச்சனை என்றாலும் அதில் தலையிடும் என்பதை அவர்கள் தேடி வருகின்றார்கள், எங்களைத்தான் நாடுகின்றார்கள் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கர்கள் யாரையாவது எங்கேயாவது தாக்குவதாக இருந்தால், அதாவது இந்த ஒரு நாட்டின் ஒரு குழுவோ அல்லது ஒரு எதிரான அமைப்போ, பயங்கரவாத அமைப்போ தாக்குதல்களை மேற்கொண்டால் அமெரிக்கா அதனை பார்த்து கொண்டிருக்க போவதில்லை, அந்த களத்தில் அமெரிக்கா இறங்கும் என்பதையும் தெரிவித்திருந்தார். எனவே அமெரிக்காவை
தேடி அடுத்தவர்கள் வருகின்றார்கள் பிரச்சனை என்கின்ற பொழுது அவர்கள் வேறு எவரையும் தேடிச் செல்வதில்லை என்பதை அவர் அங்கே தெரிவித்திருந்தார். அதுதான் உண்மை. இந்த ஆண்டு அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான அரங்கம் திறக்கப்பட்டு அது தற்போது சூடுபிடித்திருக்கிறது என சொல்லலாம். பல போட்டியாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள் என்கின்ற நிலையிலிருந்து விலகி சிறிய அளவிலான வேட்பாளர்களே போட்டியிடுகின்றார்கள் என்கின்ற நிலையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? இந்த தேர்தலுக்கான காலம் இந்த 11ஆம் மாதம் 8ஆம் தேதி, அதாவது அமெரிக்காவின் தேர்தல்கள், இது 58வது தேர்தல். அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல்கள் 4 வருடத்திற்கு ஒரு முறை நவம்பர் மாதத்தில் வருகின்ற 2வது செவ்வாய்க்கிழமை நடைபெறுவதுதான் பழமை. அந்த வகையில் இந்த முறை அது நவம்பர் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. அந்த தேர்தலுக்கான களம் சூடு பிடித்து ஆரம்ப கட்ட பேச்சுக்கள் அல்லது ஆரம்ப கட்ட விவாதங்கள் மற்றும் ஆரம்ப கட்ட ஆதரவு திரட்டல்கள் எல்லாம் ஒரு முடிவுறும் தருவாயை அடைய போகின்றன. இந்த ஜூன் மாதம் அளவில் அல்லது ஜூன் மாதத்திற்கு முன்பதாக 2 பெரிய கட்சிகளும் தங்களுடைய கட்சி மகாநாடுகளை கூட்டி அதன் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும். தற்போதைய நிலவரப்படி இந்த டெமோக்ராட்டிக் கட்சியில் ஹிலாரி கிளின்டன் அவர்களுக்கு எதிராக வருவதற்கான ஆதரவை யாருமே அந்த பலத்த வகையில் பெறவில்லை. இன்றைய தேதியில் அவர் 81% ஆதரவுடன் இருக்கின்றார். ஆனால் இந்த ரிபப்ளிகன் கட்சி எனப்படுகின்ற கட்சியின், அதாவது இப்பொழுது அவர்கள் எதிர்த்தரப்பாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய கட்சியில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஒரு 31% வாக்கில் இன்னொருவருடன் பின்தங்கி நிற்கின்றார். அந்த கட்சியில், ரிபப்ளிகன் கட்சியில் பலர் போட்டியிட முன் வந்தாலும் அவர்கள் அனைவருமே ஆரம்ப கட்டத்திலேயே பின்வாங்கி இப்பொழுது அந்த பெரிய போட்டி என்பது இருவருக்கிடையே உள்ளது. அவர்கள் கூட 30% மற்றும் 31% ஆதரவுடன் அந்த கட்சியில் நிற்கின்றார்கள். ஆனால் கட்சி மகாநாட்டில் நிலைமைகள் மாற்றமடைய வாய்ப்புண்டு. ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் எனப்படுபவர் மிக இனவாத கருத்துக்களை உடையவராகவும் இனவாதத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிப்பவராகவும் அந்த சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவராகவும் இருப்பதால் அவர் ஒருவேளை ஜனாதிபதி வேட்பாளராக வந்தால் கூட அவரால் வெல்ல முடியாது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் என்பன அமெரிக்காவின் சகல மாநிலங்களிலும் சார்ந்திருக்கின்றன. எனவே அவ்வாறான வாக்குகள் அவருக்கு எதிராக திரும்பக்கூடிய சாத்தியம் உண்டு. அதை விட அவரது அந்த மிதவாத கொள்கை மற்றும் அந்த திமிர்வாதம் என்பன போன்றவை எல்லாம் அந்த முந்தைய காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நிச்சயமாக அவர் தெரிவு செய்யப்பட்டால் இந்த டெமோக்ராட்டிக் கட்சியின் வேட்பாளரான ஹிலாரி கிளின்டன் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு மேலும் அதிகரிக்கப்படும். எனவே ஒரு தர்ம சங்கடமான நிலையில் தேர்தல் களம் இருந்தாலும் இந்த வருட ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதம் 6வது 7வது மாதத்திற்கிடையில் இந்த வேட்பாளர்கள் உறுதியாக தெரிவு செய்யப்பட்டு போட்டியில் இறங்கும் பொழுது நிலைமைகள் மாற்றப்படும். அதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம். இந்த இடத்திலே கடந்த வாரம் உலகின் பார்வையை திருப்பிய ஒரு விடயத்தையும் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி துப்பாக்கிகளுக்கான தடையை கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி திட்டத்தை அறிவித்த போது கண்ணீர் விட்டு அழுதிருந்தார். இந்த விவகாரம் தற்போது சூடு பிடித்திருப்பதற்கான பின்னணி என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உண்மையிலேயே இந்த அமெரிக்க அதிபரால் நிறைவேற்றப்பட முடியாமல் போன ஒரு விடயமாக இந்த துப்பாக்கிகள் வாங்குவர்கள் மீதான கட்டுப்பாடு இருந்து வருகின்றது. இப்பொழுது கூட அவர் அதனை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அவர் தனது அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் எனப்படும் அந்த நிறைவேற்று அதிகாரத்தை பாவித்தே இதில் மேலதிக திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார். குறிப்பாக துப்பாக்கிகள் வாங்குவர்கள் என்பதை விட துப்பாக்கிகளை விற்பவர்கள், ஒருவர் 2க்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட துப்பாக்கிகளை விற்பவராக இருந்தால் அவர் அந்த வாங்குபவர் குறித்த ஒரு தகுதி நிலை அல்லது போலீஸ் நற்சான்றிதழ் பற்றிய தேடுதல்களை மேற்கொண்டு அவர் ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டவரா போன்ற விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்கின்ற விவகாரங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டதுடன் இந்த மன அழுத்த மற்றும் மன நோய்களுக்கு உள்ளானவர்களுக்கான ஒரு சேவைகளுக்கான பண ஒதுக்கீடு மற்றும் துப்பாக்கி விற்பனை தொடர்பான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான மேலதிக அதிகாரிகளை நியமிப்பதற்கான பண ஒதுக்கீடு என்பவற்றை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றார். இதற்கான முற்றுமுழுதான காரணம் என்னவென்றால், அமெரிக்காவில் வருடாந்தம் 18,000 பேர் துப்பாக்கி சூடுகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அமெரிக்காவின் அரசியல் சாசனத்தில் 2வது திருத்தத்தின் படி, அதாவது அமெண்ட்மெண்ட் 2 எனப்படுகின்ற 2வது சாசனம், அதாவது 1871
1991ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சாசனம். அதன்படி அமெரிக்கர்கள் துப்பாக்கி வைத்திருப்பதற்கு தங்குதடையற்றவர்கள் இத்தனை துப்பாக்கிகளையும் வைத்திருக்கலாம். அதே போல் எந்த துப்பாக்கியையும் வாங்கலாம். அவை வேட்டை துப்பாக்கிகள், கை துப்பாக்கிகள் என்றல்ல, களத்தில் பெரிய பொருள்நிலை சண்டையில் ஈடுபடுகின்ற துப்பாக்கிகளை கூட அவர்கள் வாங்கி வைத்திருக்கலாம் அலங்கரிப்புக்காக. அதாவது துப்பாக்கிகளை வைத்திருப்பது அவர்களது உரிமம் என்பது ஒரு 130 ஆண்டுகளோ அல்லது 140 ஆண்டுகளுக்கு முதலே கொண்டு வரப்பட்ட இந்த இரண்டாவது திருத்தத்தில் இடம்பெற்றதால் அவர்கள் அதை தங்களது உரிமையாக எடுக்கின்றார்கள். அதன் மேல் அவர்கள் ஒரு பற்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லது ஒரு பிடிமானம் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் மறுபக்கமாக அதுதான் அமெரிக்காவின் பல கொலைகளுக்கும், அதாவது 18,000 பேர் இறப்பது என்பதோ அல்லது 1,00,000 பேர் காயமடைவது என்பதோ சாதாரண விடயங்கள் அல்ல. அதே போன்று இன்னொரு விடயம் இருக்கின்றது. இந்த கூட்டுக்கொலைகள் அல்லது அந்த ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படும் சம்பவங்கள் கடந்த ஆண்டில் சுமார் 379 பதிவு செய்யப்பட்டிருந்தன என நினைக்கின்றேன். அவ்வாறான செயல்கள் கூட அதிகரித்திருக்கின்றன. அதன் பிரகாரம் இடம்பெற்ற ஒரு கடைசி செயல் அமெரிக்காவை உலுக்கிவிட்டது என்று கூறலாம். அது எவ்வாறு என்று சொன்னால், ஒரு தம்பதியினர் தாங்கள் இந்த இஸ்லாமிய மதவாத பிடிமானம் உள்ளவர்களாக தங்களை மாற்றி ஆயுதங்களை வாங்கி தாங்களே பயிற்சிகளை எடுத்து அமெரிக்காவில் இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மேற்கொண்ட ஒரு தாக்குதலில் ஒரு 14 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டதுடன் 28 பேர் காயமடைந்திருந்தார்கள். எனவே இந்த விவகாரம் இவ்வளவு காலமும் உள்ளூர் பிரச்சனைகள் மற்றும் நிறவெறுப்பு போன்றவற்றிற்கு பாவிக்கப்பட்ட இந்த ஆயுத பாவனையானது தற்பொழுது உள்ளூர் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்கான பயங்கரவாதத்திற்கான செயற்பாடாக அமைந்து விட்டது என்பதை இந்த சம்பவம் தெளிவாக புலப்படுத்தியது. அதுதான் இவர்கள் இவ்வாறான ஒரு தடையை விரைந்து கொள்வதற்கான ஊக்கு சக்தியாக இருந்தாலும், ஒபாமா அவர்கள் 7 வருடங்களுக்கு முன்னர் பதவியேற்ற பொழுது வழங்கிய வாக்குறுதிகளில் ஒன்றான இந்த துப்பாக்கிகள் மீதான கட்டுப்பாடு என்பதை அவரால் இன்று வரை நிறைவேற்ற முடியவில்லை. இப்பொழுது அதற்காக தனது அந்த நிறைவேற்று அதிகார உரிமத்தை பாவித்து கொண்டு வந்துட்டார். நிச்சயமாக இது வரவேற்கப்பட வேண்டியது. இதில் அதாவது இரண்டு விதமான கருத்துக்கள் உள்ளன. தீயவர்களை தாக்குவதனால் அல்லது தீயவர்கள் எங்கள் வீட்டுக்குள் நுழைவதை நாங்கள் தடுக்க வேண்டுமானால் கள்வர்கள் அல்லது கொள்ளையர்கள் துப்பாக்கிகள் வைத்திருப்பது எங்களது உரிமம் என்பதை அமெரிக்காவின் பெரும்பான்மையினத்தினர் நம்பினாலும், மறுபக்கமாக அந்த துப்பாக்கிகள் களவாடப்படுவதும் அல்லது துப்பாக்கிகள் இவ்வாறு மலினமாக சந்தைகளில் விற்கப்படுவதும், அங்கே துப்பாக்கி மிகவும் சாதாரணமாக வாங்கலாம். நாளொன்றுக்கு சுமார் 100 அமெரிக்காவில் வளமையாகவே 100 துப்பாக்கி கண்காட்சிகள் சிறிய மோல் எனப்படுகின்ற சந்தை தொகுதிகளில் நடைபெறும். அதேவேளை இந்த கிழமை நாட்களில் கூடுகின்ற சந்தைகளில் கூட இந்த துப்பாக்கிகளை வாங்கக்கூடிய அளவுக்கு அவை மீதான கட்டுப்பாடு தளர்வு இருக்கின்றது. எனவே இவரது இந்த நடவடிக்கை பல கட்டுப்பாடுகளை விரிவாக உதவும். இந்த பதவியை விட்டு விலக போகின்ற காலத்தில் ஒபாமா அவர்கள் செய்கின்ற பல விடயங்கள் பலர் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது என சொல்லலாம். அந்த வகையில் கடந்த மாதம் வெளிவந்த செய்தி ஒன்று, கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எண்ணெய் எடுத்துச் செல்லும் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி நிராகரித்தார் என்பது பற்றி. இதனால் பலத்த பொருளாதார இழப்பு கனடாவில் உள்ள முதலீட்டு நிறுவனங்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக கூட செய்திகள் வந்திருக்கிறது. இந்த விவகாரம் ஏன் இப்படி நடந்தது என்பது பற்றிய உங்களுடைய கருத்து என்னவாக இருக்க போகிறது? இந்த விவகாரம் நிச்சயமாக ஒரு நீண்டதொரு பார்வையை கொண்டு விவாதிக்கப்பட வேண்டியது. ஆமாம், இந்த விவகாரத்தில் ஏராளமான முதலீடு செய்யப்பட்டுள்ளது. $500 மில்லியன் மேலான முதலீட்டை இந்த கனேடிய கம்பெனிகள் மேற்கொண்டு அந்த குழாய்களை புதைக்கின்ற திட்டத்தையும் அதற்கான குழாய்களை வாங்கி இருந்தாலும், இந்த எண்ணெய், அதாவது மசகு எண்ணெய், இந்த கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் பிரதானமாக இருந்து இந்த குழாய் வழியாக இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ எனப்படுகின்ற இடத்திற்கு செல்லப்படுவதற்கான திட்டம் தான் தீட்டப்பட்டது. இதன் மூலம் ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பேரல் எண்ணெய் என்பதை விட மசகு எண்ணெய், தார் கலந்த ஒரு மசகு எண்ணெயாக அதனை அங்கு வைத்து ஏற்றுமதி செய்ய முடியும், வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்பதற்காக ஒரு சிறந்த ஒரு பாதையாக இந்த குழாய்களை நகர்த்துவது பற்றிய திட்டம் பரிசீலிக்கப்பட்டு சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது இந்த பூமி வெப்பமயமாதல் போன்ற காரணங்களை வைத்து இந்த அசுத்த எண்ணெயை அல்லது அசுத்தம் கலந்த மாசு
நச்சு கலந்த எண்ணெயை தங்களது நாட்டுக்குள்ளால் செல்வதை, இந்த குழாய் மூலம் செல்வதை இப்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற பராக் ஒபாமா அவர்கள் நிச்சயமாக அதை அனுமதிக்க மறுத்திருக்கின்றார். இப்பொழுது 2-3 தினங்களுக்கு முன்னர் இந்த கனேடிய கம்பெனிகள் கூட அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றன. இது ஒரு பயண போக்குவரத்திற்காக கனடாவிலிருந்து எண்ணெயை இந்த மெக்சிகோ வளைகுடாவிற்கு எடுத்து சென்று அங்கிருந்து கப்பல்கள் மூலம் விநியோகிப்பதற்கான ஒரு திட்டமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் இந்த குழாய்களில் சிதைவுகள் ஏற்பட்டால் அவை பாரிய மாசடைதலை ஏற்படுத்தும், அல்லது அதைவிட அந்த பகுதிகளில் ரிஃபைனரி எனப்படும் இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டால் அவை கூட மாசுகளை ஏற்படுத்தும் என்பன போன்றவை எல்லாம் ஆராயப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் இதற்கு ஒரு அரசியல் காரணம். இந்த பூமி வெப்பமயமாதல் தடுப்பதற்கான இந்த முனைப்புகளில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி இந்த திட்டத்தை அனுமதிக்க முடியாது என்பதாக இருந்தாலும் இந்த தேர்தலில் எதிர்வருகின்ற தேர்தலில் தப்பித்தவரை இந்த ரிபப்ளிக்கன் கட்சியை சார்ந்த ஒரு ஜனாதிபதி வருவார்கள் இருந்தால் அவர்கள் சாதகமாக பரிசீலிப்பார்கள் என்றால் அவர்கள் வருமானத்தை தான் முதற்படியாக பார்த்தார்கள். மற்றும் அவர்கள் இவர்கள் அதாவது இந்த ரிபப்ளிக்கன் கட்சியை சேர்ந்த வருவர் எப்படி பார்ப்பார் என்றால் அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருந்து செய்யப்பட்ட திட்டங்களுக்கு மாறான திட்டங்களை கொண்டு வருவதில் முனைப்பாக இருப்பார். நீங்கள் சொன்னது போல அவ்வாறான சில நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அவை கூட மாற்றம் பெறக்கூடியன. இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தின் அனுமதிக்காக இந்த வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இத்தோடு நாங்கள் இந்த வாரத்துக்கான நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறோம். நன்றி சுதர்மா அவர்களே. நன்றி தினேஷ். நன்றி நேயர்களே. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சிக்காக சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். வணக்கம் நேயர்களே. லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com